பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தயவுசெய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை தேடி வந்திருக்கிறேன். உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கும்படிக்கு அவருடைய கரத்திலிருந்து நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கான கிருபைகளை தேவன் தரும்படியாய் அவருடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய தயவினாலே 9 மாதங்களை நாம் நிறைவு செய்து 10வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவருடைய ஆசீர்வாதத்திற்கென்று அமர்ந்திருக்கிறோம். இது கர்த்தர் நமக்கு பாராட்டிய பெரிய கிருபை. அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கு விட்டுட்டீங்கன்னு வைங்க, இன்னும் சரியா 90 நாள், 90வது நாள் வேறொரு புதிய வருஷத்திற்குள் சென்று விடுவோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு பாராட்டின இந்த தயவு பெரியது, கிருபை பெரியது, இரக்கம் பெரியது. நன்றியுள்ள பிள்ளைகளாய் கர்த்தருடைய கரத்தின் நன்மைகளை பெற்று அனுபவிக்கத்தக்கதான கிருபையை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. சிந்தனைக்கான வேத வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வார்த்தையை சத்தமாக ஒருவர் நாம் வாசிப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திற்கான தேவனுடைய வெளிச்சம் என்னுடைய பாதைக்கு என்னவாக இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்து இயேசுவின் வசனங்கள் நம்மிடமாய் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நாம் தெளிவற்ற அல்லது ஒரு இருட்டான பாதையிலே செல்ல நேரிடும். கர்த்தர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறபடியினாலே, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் நேசிக்கிறவராக இருக்கிறபடியினாலே அவர் ஒவ்வொரு மாதமும் நமக்கான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தருகிறார். இந்த வசனத்தின் வெளிச்சத்திலே நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு கர்த்தர் போதிக்கிறார். அந்த வகையிலே இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை நடத்தும் விதம் எவ்வாறு இருக்க போகிறது? இந்த வசனத்தினுடைய நிறைவு வார்த்தைகள் எவ்வாறு வருகிறது? அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தம் மகிமைப்படுவார். அதாவது இனி என்கிறதான ஒரு வார்த்தை நம்மோடு கூட பேசக்கூடியதாக இருக்கிறது. இதுவரையிலும் நம்மை நடத்தின தேவன் நம்மோடு இருக்கிறார். 9 மாதங்களும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தின தேவனை நாம் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஆனால் இன்னும் நாட்கள் இருக்கிறது, இன்னும் காலங்கள் இருக்கிறது. இனியும் தேவனுடைய கரம் எனக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இனியும் கர்த்தருடைய வார்த்தை என்னை திடப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். எனவே இனி என்கிறதான ஒரு எதிர்கால நன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை நம்மை இந்த மாதத்திலே வழிநடத்த இருக்கிறது. இனி ஆண்டவரினுடைய வாழ்விலே செய்கிற நன்மை. இன்னும் 3 மாதங்கள் நான் எவ்விதமாய் கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறேன்? மிக தெளிவாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இனி உன்னுடைய வாழ்விலே மகிமைப்படுவார். கர்த்தர் இனி நம்முடைய வாழ்விலே மகிமைப்பட இருக்கிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மிலே மகிமைப்பட வேண்டும், அதற்காக அர்ப்பணிக்கும்படிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த மாதத்திலே என்னுடைய வாழ்விலே மகிமைப்பட வேண்டும், அதற்கென்று நான் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவது நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். என்னுடைய வாழ்விலே தேவன் மகிமைப்படுவதற்கென்று நான் என்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது என் நிமித்தம் தேவன் மற்றவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமான பிள்ளையாக மாற்றுகிறார்.
என் நிமித்தம் தேவன் மற்றவர்களுக்கு நன்மை கொண்டு போய் சேர்க்கத்தக்க அளவிலே அவர் மகிமைப்படுகிறார். அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, நாம் இந்த மீகா 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். இந்த வார்த்தைகளை மீகா தீர்க்கதரிசியானவன் சொல்லும் பொழுது எங்கிருந்து இதை ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், எப்ராத்தா என்கிறதான யூதாவில் இருந்து இதை ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கிற பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம். இந்த எப்ராத்தா என்கிறதான பெத்லகேம், இது வேதவசனமே சொல்லுகிறது ரொம்ப அற்பமான ஒரு பகுதி, இல்லை என்று சொன்னால் மதிக்கப்படாத ஒரு பொருள், ஆயிரங்களுக்குள்ளே சிறுமையான நிலைமை. அதாவது 1000 டைம்ஸ் நாம் அங்கே சிறுமையை பார்க்கிறோம். நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், என்னுடைய வாழ்விலே மாத்திரம் ஏன் இவ்வளவு சிறுமை? எல்லோரும் தங்களுடைய வாழ்விலே ஒரு ப்ராக்ரஸை பார்க்கும்போது நான் மட்டும் சிறுமையை உணர்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய நாட்கள் இன்னும் சிறுமையிலே கழிந்து கொண்டிருக்கிறதே, மேன்மை என்பதையோ உயர்வு என்பதையோ பார்க்க முடியாத நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய உள்ளமானது அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறதை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் பெத்லகேமை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். சிறுமைப்பட்ட ஜனத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். நாம் வேதத்தை நன்றாக வாசிக்கும் பொழுது நாம் ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ள முடியும், தேவன் ஒருபோதும் பலவான்களோடு தன்னை காண்பித்துக் கொண்டதில்லை. கர்த்தர் தன்னை ஒருபோதும் பராக்கிரமசாலிகளோடு நிற்பதாக தன்னை காண்பித்துக் கொள்வதில்லை. தேவாதி தேவன் தன்னை அதிகாரத்தை உடையவர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. மாறாக சிறுமைப்பட்ட ஜனத்தோடு தன்னை காண்பிக்கிறார். கைவிடப்பட்ட மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். இல்லாதவர்களோடு, மதிக்கப்படாதவர்களோடு, புறந்தள்ளப்பட்டவர்களோடு, ஒதுக்கப்பட்டவர்களோடு, மன சஞ்சலத்தோடு இருக்கிறவர்களிடமாய் தேவன் தன்னை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எளியவர்களின் தேவன். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை இவ்விதமான மனநிலையோடு கூட நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், இந்த வார்த்தை நமக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இனி உன்னுடைய வாழ்விலே நான் மகிமைப்படுவேன். இவ்வளவு நாளும் சிறுமையை பார்த்து விட்டாய், இவ்வளவு நாளும் கைவிடப்பட்ட காரியங்களை பார்த்து விட்டாய், ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்விலே சிறுமை இல்லை, இனிமேல் நான் உன்னுடைய வாழ்விலே மகிமைப்படுவேன். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே மகிமைப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் எவ்விதமாய் மகிமைப்படுகிறார்? சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் கடந்து சொல்லுகிறேன். முதலாவதாக, கர்த்தர் நம்மை இனிதான் பலப்படுத்த போகிறார். இனி வரும் நாட்களிலே அவர் பலப்படுத்துவார். அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து விட்டார் என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய வாழ்வின் மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவதற்கென்று அவர் விரும்பிவிட்டார் என்றால், ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளை அந்த 4வது வசனத்திற்கு நேராக நாம் வைத்துக் கொள்வோம். அங்கே தேவன் சொல்லுகிறார், நான் இனி உங்களை பலப்படுத்துவேன், இல்லை என்று சொன்னால் பலத்தோடு உங்களை மேய்க்கிறவராக இருப்பேன். இனி கர்த்தருடைய பலத்தோடு கூட உன்னை மேய்க்கிறவராக. இது மேசியாவை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம். ஆண்டவர் தம்முடைய பலத்தை நம்மிடமாய் காண்பிக்கும் போது 2 விஷயங்களை நாம் அங்கே உணர முடிகிறது. கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவதற்கு விரும்பிவிட்டார் அல்லது தெரிந்து கொண்டார். அவருடைய பலத்தை நம்முடைய வாழ்விலே காண்பிக்க விரும்புகிறார். 2 காரியங்கள் நடப்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. ஒன்று, அவர் நின்று கொண்டு மேய்ப்பார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு நம்மை மேய்க்கிறவராக இருக்கிறார். அவர் நின்று செயல்படக்கூடிய தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே,
இந்த உலகத்திலே பல தெய்வங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு தெய்வம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும், இன்னொரு தெய்வம் தண்ணீருக்கடியிலே 40 வருடங்கள் தூங்கும், இன்னும் பல தெய்வங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஜீவன் உள்ள தேவன் நின்று செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கொஞ்ச நெஞ்சமா இருக்காது, நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது எல்லாத்துக்கும் நடுவிலே அவர் வந்து நிற்பார். அவர் வந்து நின்று கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராக இருப்பார். தொல்லைகளும் போராட்டங்களும் பல நேரங்களிலே தலைகுனிவுகளும் நம்முடைய வாழ்விலே நேரிடுவதை நாம் பார்க்கிறோம். அநேக துன்பங்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் உன் நடுவிலே வந்து நிற்பார். நெருக்கமான சூழ்நிலைகள், நெருக்கடியான பிரச்சனைக்கு நடுவிலே வாழும்போது ஒன்றை மறந்து விடாதீர்கள், என் பக்கத்தில் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருக்கும்படிக்கு என்னோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன். அவர் என்னை, என்னுடைய வாழ்விலே அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பிட்டார்னா அவர் என் கூட வந்து நிற்பார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தின் 56ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அங்கே நின்றதை நாம் காண முடியும். அவன் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டவனாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் அங்கே மற்றவர்களால் புகழப்பட்டு கொண்டிருக்கப்படவில்லை. அவன் ஏதோ ஒரு மகத்துவமான நன்மையை அங்கே அனுபவித்துக் கொண்டு நிற்கவில்லை. இல்லை என்று சொன்னால் அநேகருடைய கண்களுக்கு முன்பாக அவன் சிங்காசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கவில்லை. கல்லெறிந்து அவனை கொல்லும்படிக்கு பற்களை கடித்துக் கொண்டு அவனை நெருங்கினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அவனிலே வந்தபடியினாலே தேவன் அவன் மூலமாக நடக்க போகிற காரியங்களுக்காக எழுந்து நின்றார். பிதாவினுடைய வலது பார்சத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்து நின்றார். நல்ல தேவ பிள்ளைகளே, ஒரு நாளும் மறந்துடாதீங்க, நம்முடைய பிரச்சனைகளுக்கு நடுவிலே, நம்முடைய நெருக்கத்திற்கு நடுவிலே, இன்னும் சில மணி நேரங்களில் நம்முடைய நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி கலங்கி நிற்கிறதான அந்த நேரங்களிலே அவர் வந்து எழுந்து நின்று நமக்காக செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் நமக்காக நன்மைகளை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் ஒரு சின்ன காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே இன்னும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இஸ்ரவேலை ஆளப்போகிற தேவன் சிறுமையில் இருக்கிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வரணும். மேசியாவை குறிக்கிற காரியம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் இருந்து கிறிஸ்து புறப்படுவதற்கு அனுமதிக்கணும். நம்முடைய வாழ்வில் இருந்து கிறிஸ்து இயேசுவானவர் புறப்படுகிறதான அந்த செயல் சார்ந்த காரியங்களை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த சுபாவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஸ்தேவானுடைய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு அங்கே இயேசு புறப்படுவதற்கு ஆயத்தமான ஒரு சூழலை ஏற்படுத்தியது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே நாம் எவ்விதமான சுபாவங்களை, கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ், எத்தனை ஆழ்ந்த கிறிஸ்தவ பண்புகளை உடையவர்களாக இருக்கிறோம், அவர் நம்மிலிருந்து புறப்பட வேண்டும். அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிலிருந்து புறப்படும் பட்சத்திலே அவர் நமக்கு பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 84:4 சொல்லுகிறது, அவர் யாருக்கெல்லாம் பலத்தை கொடுக்கிறாராம்? தேவனுடைய வீட்டிலே வாசமாய் இருப்பவர்களுக்கு, அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர் பலத்தை கொடுக்கிறார். 84ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்களுடைய இருதயத்திலே செவையான வழிகளை வைத்திருக்கிறவர்களுக்கு தேவன் பலத்தை கொடுக்கிறார். நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், அற்பமாக எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம், சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனாலும் தங்களுடைய இருதயத்திலே செவையான வழிகளை வைத்திருக்கிறவர்களை அவர் பலப்படுத்துவார். எப்படி பலப்படுத்துறார்?
அதே வசனம் சொல்லுகிறது, பலத்தின் மேலான பலத்தை கொடுக்கிற தேவன். சும்மா ஏதோ ஒரு நன்மை கொடுத்துட்டு கடந்து போகிற ஆண்டவர் அல்ல. நான் பலத்தை பெற்றுக் கொள்ளும் போது இன்னும் பலனை தேவன் தருகிறார், இன்னும் அதிகமாய் பலனை தருகிறார். தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக நின்று பாருங்கள், அதற்கான பலத்தை பலத்தின் மேலான பலமாய் தேவன் தந்து கொண்டே இருப்பார். சோர்ந்து போவதற்கு நம்மை ஒப்புக்கொடாதபடிக்கு கிறிஸ்துவுக்கென்று நிற்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மிலே மகிமைப்படுவார். இரண்டாவதாக, இந்த மாதத்திலே தேவன் இனி அவருடைய நாமத்தை நம்மிலே மகிமைப்படுத்துவார். முதலாவதாக சொன்னேன், அவர் இனி நம்மிலிருந்து அல்லது நம்மை பலப்படுத்தக்கூடிய தேவனாக இருப்பார். இரண்டாவதாக, இனி அவருடைய நாமத்தை நம்மிலே மகிமைப்படுத்துகிற தேவனாக இருப்பார். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் எவ்விதமாய் மகிமைப்படுகிறது. இல்லைன்னு சொன்னா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் மாறும்போது, அவருடைய நாமத்திற்குண்டான கனத்தை செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் மாறும்போது, அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறதான தேவ பிள்ளைகளாய் நாம் திகழும் போது, வேதவசனம் சொல்லுகிறது, மன்னிப்பு உண்டாகிறது. நான் ஆச்சரியப்பட்டேன், இயேசு எப்படி மன்னிக்கிறார்? அவருடைய சமூகத்திலே தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவரிடத்துல யாருமே மன்னிப்பு கேட்கல, ஆனால் அவர் மன்னித்தார். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். சுத்தி நின்று அவரை சிலுவையில் அடித்ததான யார் அவரை பார்த்து, ஆண்டவரை தெரியாம செய்துட்டோம் மன்னியும் சொல்லி கேட்கவே இல்லை. ஆனாலும் அவர் மன்னித்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டு சத்தியம் நமக்கு உணர்த்துகிறது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து, அதுல மன்னிப்பு இருக்கிறது. அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடியுங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், அதன் நிமித்தமாய் தேவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம் மற்றும் நாளாகமம் 9:26 பார்க்கும்போது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே அழிவு இல்லாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்ளுகிறார். அதனால தான் அழியாமல் இருக்கிறோம். இதே வேதாகமத்தினுடைய மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். எனவே யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் அழியவில்லை, நிர்மூலமாகவில்லை. கர்த்தர் நம்மை அநேக நேரங்களிலே அழிவுக்கு விலக்கி காக்கிற கர்த்தராக இருக்கிறார். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அழிவிலிருந்து நம்மை மீட்கிற தேவனாக இருக்கிறார். 1 நாளாகமும் 29-25 வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய நாமம் நம்மை, அவருடைய மகத்துவம் நம்மை பெரியவர்களாக மாற்றுகிறது. நான் சொன்னேன், சிறுமையிலிருந்த ஜனத்துக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறும்போது நம்மை பெரியவர்களாக மாற்றுகிறது, உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. ஆகவே அவருடைய நாமத்தை, மகத்துவத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இந்த மாதத்திலே நம்மால ஆன முயற்சிகளை நாம் செய்வோம். நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு நிறைய வேணும். இந்த எதிர்பார்ப்பில் இருந்து வெளியில் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாரா? அவருக்காக செயல்படும் பொழுது, அவருக்காக சில காரியங்களை விட்டுக் கொடுக்கும் போது, அவருக்காக சில விஷயங்களில் இருந்து நம்மை ஒடுக்கி கொள்ளும் போது, நம்முடைய வாழ்விலே தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படும் போது மகத்துவமான நன்மைகளை நம்முடைய வாழ்விலே கொண்டு வந்து கொடுக்கிறார். இனி கர்த்தர் நம்முடைய வாழ்விலே மகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 8ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய மகத்துவம் என்பது வானங்களுக்கு மேலானது. 98ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய மகத்துவம் என்பது பூமி நிலையாமல் அசையாமல் நிலைத்திருக்க செய்கிறது. தேவனுடைய மகத்துவம் என்பது இந்த உலகத்தின் எந்த ஒரு சக்தியோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒன்று. அந்த மகத்துவமான நன்மையை நம்முடைய வாழ்விலே தேவன் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய நாமம் நம்மிலே மகத்துவம் அடையும் பொழுது, இல்லை என்றால் அவருடைய மகத்துவத்தை நம்முடைய வாழ்விலே நாம் விளங்க செய்யும் பொழுது,
உபாகமம் 20:1 சொல்லுகிறது, அதற்கென்று சொல்லி இருக்கிறதான ஒரு வழி, அவரை மகத்துவப்படுத்துவதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வழி, அவரை துதித்தல். அவரை துதித்தல், தேவனை துதித்தல். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய நாமங்களை சொல்லி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் பொழுது, துதிக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார், மகத்துவப்படுகிறார், மகத்துவத்தை வெளிக்காண்பிக்கிறார். என்னுடைய உங்களுடைய வாழ்விலே இந்த மாதத்திலே தேவன் மகத்துவமான நன்மைகளை கொண்டு வர விரும்புகிறார். 66ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய மகத்துவம் கொண்டாடப்பட வேண்டியது. அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கொண்டாடுவதற்காகத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்துவதற்கென்று, மகிமைப்படுத்துவதற்கென்று இந்த மாதத்தில் என்னால் என்ன செய்ய முடியும்? அருமையானவர்களே, கத்தோலிக்க திருச்சபையினர் கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம் ஒன்று உண்டு. அது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது, அவர்கள் அதை ஒரு நாளும் ஆராதனை என்று சொல்ல மாட்டார்கள், அதை மாஸ் என்று சொல்லுவார்கள். அதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. இட் இஸ் a celebration. ஞாயிறு தோறும் கொண்டாட்டம், தேவனுடைய நாள், அது மகத்துவமான நாள். கர்த்தருடைய நாளிலே அவருடைய அந்த நாளை நான் கொண்டாட வேண்டும், மகத்துவப்படுத்த வேண்டும். அதான் நீங்க கத்தோலிக்க திருச்சபையை பார்த்துருந்தீங்கன்னா, அந்த ஆராதனை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோயில் வளாகத்துக்குள்ள நிற்பாங்க. அவங்க போய் ஜெபம் பண்றாங்களா, ஆராதிக்காங்களா, அதெல்லாம் எங்க அந்த கேம்பஸ்ல நிற்கணும், அவ்வளோதான். நின்னா போதும். அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த கொண்டாட்டத்தில் இணைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். சபைக்கு வெளியில போயிடக்கூடாது, வேற எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நாம் ஆராதனையையும் சபை கூடி வருதலையும் எவ்வளவாய் அசட்டை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். கொஞ்சம் அதோடு நம்மை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அது கொண்டாடப்பட வேண்டியது, தேவனுடைய நாமம் கொண்டாடப்பட வேண்டியது. துதித்தலின் வழியாய் தேவனுடைய நாமம் மகத்துவப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு துதி வேளை தாண்டி, அறிவிப்பு தாண்டி, ஜெபம் நடக்கும்போது அல்லது பிரசங்கம் நடக்கும்போது உள்ள வாரவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி தேவன் நம்முடைய வாழ்விலே மகிமைப்படுவார்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் சொல்லல, எல்லா கூட்டங்களும் அப்படிதான் நடக்கும். ஒரு 3-4-5 பேர் தான் விரல் விட்டு எண்ணுகிற அளவில் தான் சரியான நேரத்திற்கு வருகிறோமே தவிர, மற்ற எல்லாரும் 3வது மணி அடிச்ச பிறகுதான் வீட்டில இருந்து புறப்படவே ஆரம்பிக்கிறோம். யாரை அசட்டை பண்ணுகிறோம்? மகத்துவமான கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கு ஏன் தடைபடுகிறது என்பதற்கான பதில் இதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, தேவன் இனி நம்மை நிலைத்திருக்க செய்வார். இனி நம்மை நிலைத்திருக்க செய்கிற தேவன். பிரியமானவர்களே, இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அவனுக்கு சீமோன் என்று பெயர். சீமோன் என்று சொன்னால் நாணல் என்று அர்த்தம். அது காத்துல அசைகிற மாதிரி அங்கும் இங்குமாக அசைந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பெயரை மாற்றுகிறார். இனிமே நீ சீமோன் கிடையாது, இனிமே நீ பேதுரு. பத்ரோஸ் அப்படின்னா கற்பாறை என்று அர்த்தம். அது அசையாது இனிமே. அசைந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, நிலையற்ற ஜீவியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஒரு தடுமாற்றம். பொருளாதார ஜீவியத்திலே ஒரு நிலையில்லாத தடுமாற்றம். கையின் கிரியைகளிலே ஒரு நாளும் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு, ஒரு நாள் நல்லா இல்லை. வியாபாரம், தொழில் என்று சொல்லி எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு நிலையில்லாத ஒரு ஜீவியம். வேதம் சொல்லுகிறது, இனி கர்த்தர் நிலைத்திருக்க செய்வார். அவர் நம்மை நிலைத்திருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை தேவன் நிலைத்திருக்க செய்கிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 15ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை நிலைத்திருக்க பண்ணணும்னு சொன்ன, நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஆண்டவரிலே நிலைத்திருத்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது,
அவரிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகள் எதன் மூலமாக அவரிலே நிலைத்திருக்கிறார்கள் என்று அறிய முடியும் என்று சொன்னால், யாரெல்லாம் இயேசுவிலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஜனங்களை தங்களுடைய பொல்லாத வழிகளிலிருந்து திருப்புவார்கள். இது கொஞ்சம் புதுசா இருக்கு இல்லையா? நான் அவரிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லப்படுவதற்குண்டான அடையாளம் இதுதான். 10 வருஷத்துக்கு முன்னால நான் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்கேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கோயிலுக்கு வர்ற பழக்கம் இல்லாம இருந்தேன். இப்ப ரெகுலரா நான் வாரந்தோறும் கோயிலுக்கு வரேன், தினந்தோறும் கோயிலுக்கு வரேன். இதுவா அவரிலே நிலைத்திருத்தல்? நாம் அப்படிதான் அநேக நேரங்களில் நினைத்துக் கொள்ளுகிறோம். சில விஷயங்களை நான் விட்டுவிட்டேன், அதை இப்ப நான் செய்யறதில்லை, நான் இப்ப ஆண்டவரை நம்புறேன், அதுதான் நிலைத்திருத்தல் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவனிலே கிறிஸ்துவிலே நிலைத்திருப்பான் என்று சொன்னால் அவன் ஜனங்களை பொல்லாத வழிகளிலிருந்து திருப்புவான். எத்தனை பேருக்கு நாம் கிறிஸ்துவை குறித்து நாம் அறிமுகம் செய்திருக்கிறோம்? எத்தனை பேரோடு நாம் கிறிஸ்துவை குறித்து நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை பல ஆண்டுகளுக்கு முன்பாக சுவிசேஷத்தை எடுத்து சென்ற அந்த தொனியிலே நாம் இன்று செய்ய முடியவில்லை. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை நபர்களை நாம் சந்திக்கிறோம்? அவர்களோடு நாம் பேசுகிறதான அந்த நேரங்களிலே ஒரு வார்த்தையாவது ஆண்டவரை குறித்து நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? இயேசுவை குறித்து நாம் சொல்லி இருக்கிறோமா? தவறான வழியிலே ஒருவன் சென்று கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தும் அவர்களை தேவனிடமாய் திருப்பதற்குண்டான வார்த்தைகளை அவர்களோடு நம்ம பேச தயங்கி கொண்டிருக்கிறோம் இல்லையா? நமக்கு எதுக்கு இந்த வம்பு? நம்ம சொல்றதுனால அவன் நம்ம கிட்ட சண்டை போட்டு போவானே. இவ்வாறு நாம் பேசும் பொழுது நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கவில்லை என்று பொருளாகி விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, இருக்கிறதை இருக்கிற விதமாக பேச பழகுங்கள், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லி சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆகவே என்ன உண்டோ அதை பேச பழக வேண்டும். அவர்கள் தான் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த மாசம் வாக்கு கொடுக்கிறார், இனி உன்னை நான் நிலைத்திருக்க செய்வேன். இந்த மாசத்திலிருந்து என்னால இயன்ற மட்டும் பொல்லாத வழிகளில் செல்லக்கூடியவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புவேன். இவ்வாறு செய்யும் பொழுது நாம் கிறிஸ்துவில் மகிமைப்படுகிற அந்த விஷயங்களை, கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுகிற அந்த விஷயங்களை நாம் காண முடியும். இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, நிலைத்திருக்கிற பிள்ளைகள் எவ்விதமாய் அல்லது எதோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி கடந்து செல்லுகிறேன். இந்த மீகா தீர்க்கதரிசியிலே இதே அதிகாரத்திலே சொல்லுகிறேன். 8ஆம் வசனம் வாசிப்போம். யாக்கோபிலே மீதியானவர்கள் யாக்கோபு எப்படி இருப்பான் அப்படிங்கிற அவனுடைய ஃபியூச்சரை பத்தி சொல்லி இருக்கு. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ ஆயிரங்கள்ல சிறியவன், ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கிற, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிற, ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்கிற, ஆனால் நீ தேவனுடைய நாமத்தை மகத்துவப்படுத்துவதற்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நீ கர்த்தரிலே நிலைத்திருப்பதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்கும் போது, தேவன் உன்னை பலப்படுத்துவதற்கு உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உன்னுடைய எதிர்காலத்தை தேவன் எவ்வாறு மாற்றுகிறாராம்? சிங்கத்தை போல மாற்றுகிறார். நீதிமொழிகள் 28:1 சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல் இருப்பார்கள். இங்கே யாக்கோபு எவ்வாறு இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவன் காட்டு மிருகங்களுக்கு நடுவிலே சிங்கத்தை போல இருப்பான். சுற்றிலும் காட்டு மிருகங்கள் இருக்கும். நான் நினைச்சிருந்தேன், சிங்கம் காட்டுக்கு ராஜா, அதனால அதை ஒன்னும் செய்ய முடியாது யாரும். ஆனால் தொலைக்காட்சிகளிலே சில காட்டு மிருகங்களை குறித்ததான காரியங்களை அவர்கள் ஒளிபரப்புகிறார்கள். அதிலே சிங்கத்தையும் உண்டில்லைன்னு பண்றதுக்கு சில மிருகங்கள் இருக்கிறது. காட்டு எருமைகள் ஒரே குத்துல சிங்கத்தை தூக்கி தூர வீசிடுது.
செந்நாய்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹைனாஸ் என்று சொல்வார்கள், எனக்கு தமிழ்ல அது சரியான பேரு என்ன தெரியல. அது கூட்டம் கூட்டமாக ஒரு சிங்கத்தை அத்தனை நாயும் சுத்திட்டுன்னா பிச்சு கொதறிடுது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சிங்கம் காட்டுக்கு ராஜாவாயிட்டு அது எப்படி இதை அனுமதிக்குது? ஆனாலும் அந்த சிங்கத்தை நீங்கள் பாருங்கள், காட்டு மிருகங்கள் எவ்வளவு நெருங்கி வந்தாலும் அது அசரவே அசராது. சிங்கம் சிங்கம்தான். ஏன் என்று சொன்னால் அதனுடைய ஆட்டிடியூடு, அது நிமித்தமாக தான் அது ராஜா. அது தன்னுடைய தன்மையிலிருந்து ஒரு நாளும் விலகி போகாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிங்கத்தை போல உன்னை நிலைத்திருக்க செய்கிறோம். அற்பமான நிலையிலிருந்து எப்ராத்தா என்ற பெத்லகேமே, நீ சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கிறாய். உன்னை ஆண்டவர் இனி சிங்கத்தை போல மாற்ற போகிறார். எப்படி? காட்டு மிருகங்களுக்கு நடுவில் இருக்கிற சிங்கத்தை போல. இன்னொரு விஷயம் சொல்லுது, அது ஆட்டு மந்தைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற பாலசிங்கத்தை போல இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. சூன்னு பத்தி விட முடியாது, நீ போய் எந்திரிச்சு போன்னு சொல்லி அடிச்சு மிதிச்சு பத்த முடியாது. ஏன்னா அது பாலசிங்கம். கர்த்தர் நம்மை அபிதமாய் வரும் நாட்களிலே உயர்மையாக மேன்மையான நிலைமையிலே கொண்டு வந்து வைப்பேன் என்று சொல்லி வாக்கு தருகிறார். இனி கர்த்தர் நமக்கான நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 9 மாதம் நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் நாள் இருக்கிறது, இன்னும் காலங்கள் இருக்கிறது, இன்னும் உனக்கான ஆசீர்வாதங்கள் தப்பி போகவில்லை. அது உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நம்பிக்கை இழந்து போகாதே. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இனி உன்னுடைய வாழ்விலே மகிமைப்பட போகிறார். தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, எங்களை மகிமைப்படுத்துகிற தேவன், எங்களை மகத்துவப்படுத்துகிற தேவன், எங்களிலிருந்து புறப்பட்டு எங்களுக்காக எழுந்து நின்று தம்முடைய நாம மகத்துவத்தை செய்ய ஆயத்தமாயிருக்கிற கர்த்தர், அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு எங்களை பரிசோதித்து பார்த்த வார்த்தைகளின் வெளிச்சத்தின்படியே உம்மிலே நிலைத்திருக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.